நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த வீக்லி எக்ஸ்பீரியனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ப்ரைஸ் வந்து 24,714, அப்புறம் 20, 25 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 500, 24,500, 600, 700 அந்த க்ரீன் கலர் பார் அப்படியே இருக்குது பாருங்கள். அது வந்துட்டு புட் ஆப்ஷனு. அது வந்து ஒரு சாங் சப்போர்ட். அது ஸோ உங்களுக்கு வந்துட்டு 700 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை விட்டோன்னா 600 ஒரு சப்போர்ட் இருக்குது. அடுத்தது 500 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 3-4 தடவை வந்துட்டு 730, 24,730 வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. அதை உடச்சிட்டு மேலே ஏறுறதுக்கு. அதனால செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதால அது புஷ் பண்ணி ப்ரைஸ் கீழே தள்ளிக்கிட்டே இருக்குது. இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இதை வந்து நல்லா ஹெவி வால்யூத்தோட இது பிரேக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. 730, 24,730 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அது 750, 770 அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது டுவர்ட்ஸ் 800 நோக்கி வந்து அது போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட் கவரிங் வந்து நடக்கும் கால் ஆப்ஷனில். ஸோ நீங்கள் அதனால் வாட்ச் பண்ணுங்கள். இந்த லெவலில் 730 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்டில் வந்துட்டு நான் சொல்கிறது வந்து இதில் ஆப்ஷனில் ஏடிஎம்மில் வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு 10-15 பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஆனால் வந்து அது 730 வந்துட்டு அது பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா குயிக்காக மூவ் ஆகும். 750, 770 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குயிக்காக மூவ் ஆகும். பார்த்துக்குங்க அதை. ஓகே.